ட்ரை ப்ரஷிங் அப்படின்னு சொல்கிறது இது. ஒரு கோம்பால் தினமும் ஒரு 100 to 200 டைம்ஸ் கோம் பண்ணால் நல்ல ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். கையால் மசாஜ் செஞ்சதுக்கு ஈக்குவல் ஆகும். வேர் கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் வர மாதிரி கோம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். லீவ் நாளில் டைம் இருக்கும்போது இந்த அவகாடோ மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரமாக இருக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் எப்போ நமக்கு ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு ஏதாவது ஒரு ஹாலிடே வரும்போது லீவ் கிடைக்குதோ அப்போ யூஸ் பண்ணலாம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மருக்கு எப்படி நம்ம தலையை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். தலைனா தலை அண்ட் முடி ரெண்டுமே தான் நான் சொல்கிறேன். ரெண்டுமே எப்படி நம்ம சூடு ஆகாமல் முடி கொட்டாமல் எப்படி நல்லா கூலாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் படியாக நான் யூஸ் பண்ணுறது அவகாடோ பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது உள்ளே இருக்கிறது தான். இந்த சீடு நம்ம எடுத்துருவோம். எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸ்மூத்தாக சாஃப்டாக பட்டர் மாதிரி வரும். அது கூட நம்ம சிவப்பு வாழைப்பழம் இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிவப்பு வாழைப்பழம் ஆட் பண்ணி அவகாடோவோட கூட நம்ம சேர்க்க போகிறது தயிர். ஸோ தயிரும் அதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூலிங்காக இருக்கும். நல்ல தலைக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தலைக்கு கொஞ்சமாக கோகனட் ஆயில் வச்சு மசாஜும் பண்ண போகிறோம். ட்ரை ப்ரஷிங் அப்படின்னு சொல்கிறது இது. ஒரு கோம்பால் தினமும் ஒரு 100 to 200 டைம்ஸ் கோம் பண்ணால் நல்ல ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். கையால் மசாஜ் செஞ்சதுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸி. அதனால இது எல்லாமே செய்யலாம். இதை தான் இப்போ நம்ம அவனுக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், தலைக்கு நல்லா சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த ட்ரை ப்ரஷிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கோம்பாலேயோ இல்லைன்னா ப்ரஷ்ஷாலேயோ நல்ல முடிய வேர் கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் வர மாதிரி கோம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நம்ம தலைக்கு கைகளால் மசாஜ் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நார்மலாக ஒரு கோம் யூஸ் பண்ணுறதை விட நீம் வுட்டில் செஞ்ச கோம் யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் பூச்சிகள் இதெல்லாம் தலையில் இருந்தால் கூட சீக்கிரமாக அதை சரி பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டேண்ட்ரஃப் வருது, இல்லைன்னா கட்டிகள் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் கூட இந்த நீம் கோமால் தலையை நீங்கள் கோம் பண்ணுறது அவ்வளோ நல்லது. தினமும் காலையிலையும் நைட்டும் இதை செய்யலாம். ஸோ கொஞ்சம் நேரம் இதால் நான் உங்களுடைய தலையை கோம் பண்ணிக்கிறேன். ட்ரை ப்ரஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ கொஞ்சம் நேரம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ட்ரையாக ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கீழே உள்ள முடிக்கும் நல்லா லைட்டாக கோம் பண்ணிட்டா அந்த ட்ரைனஸ் போயிடும், நல்லாயிருக்கும். அடுத்து நான் கொஞ்சம் கோகனட் ஆயிலில் கை விரல்களை டிப் பண்ணி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணாலே போதும். நிறைய எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக நம்ம தலை ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணுறோம், மசாஜ் பண்ணுறோம் தலைக்கு. இதுவே ஒரு பெரிய லக்ஸரின்னு சொல்லலாம். ஏன்னா இது செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவங்கவுங்க எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால வீட்டில் பாட்டி சித்தி அத்தைன்னு யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு இதை செஞ்சு விடுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு பார்லரில் போய் செஞ்சுக்கலாம். நம்மளே கூட செஞ்சுக்கலாம். யாருமே இல்லைனாலும் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் ஃபுல்லாக நல்லா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி பார்த்து இந்த ஆயில் ரொம்ப எண்ணெய் வச்சா நிறைய ஷாம்பூலாம் போட வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப லைட்டாக ஆயில் வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தலை ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகும். ரிலாக்ஸிங்காக இருக்கும். நல்லா தூக்கம் வரும். அதான் மெயின் திங். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் மசாஜ் செஞ்சாச்சு. அனு நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே அவங்களுடைய ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்குது. அதனால அந்த இடத்துலையும் நான் கொஞ்சம் ஆயிலில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஊறிட்டுருக்கிற இந்த டைமில் நம்ம பேக்கை ரெடி பண்ணலாம். அவகாடோ ஃப்ரூட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி ஒரு பட்டர் மாதிரி இருக்கும். அதனால தான் அது பேரே பட்டர் ஃப்ரூட். ஸோ இதோடைய மேல்
தோல் சில பேருக்கு இது என்ன இப்படி ஹார்டாக இருக்குது, எப்படி எடுக்குன்னு தெரியலையேன்னு கேட்பாங்க. ரொம்ப மேலே பார்க்கும்போது தான் அப்படி இருக்கும். உரிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ள. இது வந்து நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை வேணால் சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். சில பேர் வந்து இதில் பால் கலந்து குடிப்பாங்க. ஒரு மில்க் ஷேக் மாதிரி இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. அதே மாதிரி தலைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீஸாக அதை உடைச்சி அது உள்ளே போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பாதி அளவு இந்த செவ்வாழையை ஒரு பாதி அளவு எடுத்து அதுவும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நான் அரைச்சி கொண்டு வர போகிறேன். அவகாடோ, பனானா, தயிர் இது மூணும் சேர்ந்து ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க தலையில் யூஸ் பண்ணலாம். லீவ் நாளில் டைம் இருக்கும்போது இந்த அவகாடோ மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரமாக இருக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் எப்போ நமக்கு ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு ஏதாவது ஒரு ஹாலிடே வரும்போது லீவ் கிடைக்குதோ அப்போ யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப கூலிங்காக இருக்கும். சம்மருக்கு ரொம்ப உகந்தது. ஸோ ஈவன் ட்ரை ஹேருக்கு ரொம்ப நல்லது. நல்லா தலையில் படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேக்லேயும் சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு செக்ஷன் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரையில் ஃபுல்லாக அது படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொண்டை மாதிரி போட்டுடலாம். இதை சுற்றி எல்லா முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா முடியிலையும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். அவகாடோ பனானா மாஸ்க் போட்டாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நீங்கள் அவகாடோ வாங்கி அதை ஒன்றும் பாயிலெலாம் பண்ண தேவையில்லை. அப்படியே எடுத்து நல்லா உள்ளே இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அரைச்சிருங்க. கூடவே கொஞ்சம் சிவப்பு வாழைப்பழமும் போட்டு செவ்வாழை பழம் அதையும் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். தலைக்கும் ரொம்ப நல்லது. பொடுகு பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தலைக்கு ரொம்ப கூலிங், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். சம்மர் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு ஒரு ரூமில் அப்படியே ஒரு 1/2 அன் ஹவராவது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஷாம்பூ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். அனுவோட ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருந்த ஹேர்லாம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுக்கும் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஹேர், சம்மர் டைம், ஹேர் பேக் அப்படின்னு ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக இப்போ நம்ம செஞ்சதை ட்ரை பண்ணுங்கள். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.